அகில் பாரதிய வித்யார்த்தி பரிஷத், கொஞ்சம் பேர் கொஞ்சம் நமக்கு சொல்றது கஷ்டமா தான் இருக்கும். ஏபிவிபி அதோட பேர். இந்த ஏபிவிபிங்கிறது ஆர்எஸ்எஸ் உடைய மாணவர் அமைப்பு. நீங்க நல்லா புரிஞ்சுக்கணும், ஆர்எஸ்எஸ் உடைய மாணவர் அமைப்பு. பிஜேபியோட மாணவர் அமைப்பு மட்டும் இல்ல, பிஜேபி ஆர்எஸ்எஸ் ஓட பொலிட்டிக்கல் விங், அரசியல் அமைப்பு. அந்த ஆர்எஸ்எஸ் ஓட மாணவர் அமைப்பு ஏபிவிபி. கடந்த 5 ஆண்டுகள்ல ஸ்டாலின் அரசு இருக்கும்போது ஒரு முறை கூட ஸ்டாலின் அவர்கள் ஏபிவிபியை பார்த்ததில்லை. ஏபிவிபி என்ன பண்ணியிருக்காங்க, எதிர்த்து போராட்டம் மட்டும் பண்ணியிருக்காங்க, நிறைய போராட்டங்கள் பண்ணியிருக்காங்க ஸ்டாலின் அரசு எதிர்த்து. ஆனால் ஒரு முறை கூட ஸ்டாலின் அவர்கள் அதை பார்த்ததில்லை. ஏனென்றால் சித்தாந்தப்படி, கொள்கைப்படி அது தவறானது. அப்ப காங்கிரஸ்காரங்க பிஜேபிக்கு இன்னைக்கு காங்கிரஸ்காரங்களும் பி டீம் ஆகிட்டாங்க. உங்க தயவுல இந்தியாவிலே யாரும் சாதிக்க முடியாதத திரு பப்பு ராகுல் காந்தி அவர்கள் தமிழ்நாட்டுல சாதிச்சு காமிச்சிட்டாரு. பிஜேபி ஆதரவு உள்ள, பிஜேபிக்கு மணிந்து போகின்ற, பிஜேபியோட அரவணைத்து போகின்ற ஒரு சிஎம்மோட கேபினெட்ல இடம் வாங்கிட்டாரு. நாங்க புறவாசல் வழியா ஆர்எஸ்எஸ் வந்துரும், பிஜேபி வந்துரும், அதனாலதான் விஜய் அவர்கள் அரசிற்கு நாங்கள் ஆதரவு கொடுக்க மாட்டோம் சொன்னீங்க. உண்மை, புறவாசல் வழியா ஆர்எஸ்எஸ் பிஜேபி வரக்கூடாது, இனி வராது, அதை விஜய் பார்த்துக் கொள்வார். என்னதான் முன் வாசலோடய வந்துருச்சு. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு உண்மையும் பொய்மையும். நம்ம சேனலில் வரக்கூடிய எல்லா வீடியோக்களையும் தொடர்ந்து பார்க்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கங்க. சர்ச்சைகளுக்கும் சச்சரவுக்கும் குறைவில்லாமல் நடக்கிற அந்த தமிழக அரசில் புதுசாக தெரிஞ்சு செய்கிறாரா இல்லை தெரியாமல் செய்கிறாரான்னு நமக்கே தெரியாத மாதிரி நம்ம சிஎம் விஜய் அவர்கள் ஒரு மிகப்பெரிய சர்ச்சையான ஒரு விஷயத்தை செஞ்சிருக்கார். களத்தில் இறங்கும் போது எங்களோட அரசியல் எதிரி திமுக, கொள்கை எதிரி பாஜக அப்படின்னு அவர் பயன்படுத்துகிற அந்த வார்த்தை எல்லாருக்குமே தெரியும். எனக்கு புரிஞ்ச அளவுக்கு அரசியல் நான் உங்களுக்கு சொல்கிறேன். அரசியல் எதிரி என்பவர் நீங்கள் நாளைக்கு சேர்ந்துக்கலாம். கொள்கை எதிரி நீங்கள் ஒருத்தர் சொல்லும் போது, என் கட்சி தொடங்கி என் கட்சி வாழ்நாள் முடியும் வரைக்கும் நான் இருக்கலாம், இல்லாமல் இருக்கலாம், ஆனால் என் கட்சியோட அந்த கொள்கை எதிரியோட யார் அந்த கட்சி தலைமைக்கு வந்தாலும் கூட்டணி வைக்க மாட்டார்கள்ங்கிறது தான் கொள்கை எதிரிங்கிற வார்த்தைக்கு பொருள். அப்போ பிஜேபியோட உங்களுக்கு கொள்கை எதிரி நீங்க சொல்றீங்கன்னா, பிஜேபிங்கிறது ஒரு பலதரப்பட்ட ஒரு விழுதுகள் கொண்ட ஒரு ஆலமரம். அந்த ஆலமரம்ங்கிறது ஆர்எஸ்எஸ் தான். அந்த ஆர்எஸ்எஸ்ல ஒரு மிகப்பெரிய ஒரு பங்கு தான் ஒரு துணை மரம் கூட வச்சுக்கலாம் நீங்க பிஜேபியை. இதுல பல கிளைகள் இருக்கு. அப்படி என்ன சர்ச்சை, அந்த கிளைகள்ல ஒன்னு சம்பந்தப்பட்ட ஒரு நபர்களை விஜய் சந்திச்சதுனாலதான் ஒரு பெரிய சர்ச்சையை வெடிச்சிருக்கு. அகில் பாரதிய வித்யார்த்தி பரிஷத், கொஞ்சம் பேர் கொஞ்சம் நமக்கு சொல்றது கஷ்டமா தான் இருக்கும். ஏபிவிபி அதோட பேர். இந்த ஏபிவிபிங்கிறது ஆர்எஸ்எஸ் உடைய மாணவர் அமைப்பு. நீங்க நல்லா புரிஞ்சுக்கணும், ஆர்எஸ்எஸ் உடைய மாணவர் அமைப்பு. பிஜேபியோட மாணவர் அமைப்பு மட்டும் இல்ல, பிஜேபி ஆர்எஸ்எஸ் ஓட பொலிட்டிக்கல் விங், அரசியல் அமைப்பு. அந்த ஆர்எஸ்எஸ் ஓட மாணவர் அமைப்பு ஏபிவிபி. இந்த ஏபிவிபியை சார்ந்தவங்க விஜய் அவர்களை சந்திச்சு ஒரு 16 கோரிக்கையை கொண்ட மனுவை கொடுத்துட்டு போயிருக்காங்க. உடனே அங்க தாவேக்காரங்கெல்லாம் குதின்னு குதிப்பாங்க. இதுல என்ன தப்பு இருக்கு, இதுல பார்த்து தானே வாங்கிட்டார். சந்தோஷம், உங்க முதலமைச்சர் எல்லாத்தையும் பார்த்து வாங்கிட்டார், சந்தோஷம் சொல்றதுக்கு. ஏபிவிபி அதோட கொள்கைகள் என்னன்னு முதல்ல நீங்க தெரிஞ்சுக்கணும். அதுக்கு முன்னாடி உங்களை எல்லாரும் சொன்னும் போது ஒரு வார்த்தை பயன்படுத்தினாங்க, பிஜேபியோட பி டீம். நீங்க ஆட்சிக்கு வந்திருந்து இது வரைக்கும் யாரை பார்த்துருக்கீங்க, சினிமாக்காரங்களை பார்த்துருக்கீங்க, அப்புறம் ஏபிவிபியை பார்த்துருக்கீங்க. இந்த ஏபிவிபியை பார்த்தது குறித்து பெருசா ஒரு நியூஸ் ஒன்றும் வரவே இல்லை. நீங்க நல்லா புரிஞ்சுக்கணும், மறைக்க வைக்கப்பட்ட முயற்சிக்கு மாதிரி தான் தோணுச்சு. வெளியில ஏபிவிபி காரங்க சொல்றாங்க, அப்புறம் வட இந்திய பத்திரிகைகள், சில பத்திரிகைகள்லாம் இப்ப வந்துருச்சு ஏபிவிபி காரங்களை சந்திச்சாரு அப்படின்னு. அப்ப இந்த ஏபிவிபியும் பாஜகவும் வேற ஒன்று இல்லை, ஏபிவிபியும் பாஜகவும் ஒன்று தான். ஏன்னா பிஜேபி சப்போர்ட்ல தான் ஏபிவிபி இன்னைக்கு இந்தியாவிலேயே மிகப்பெரிய ஸ்டூடெண்ட் ஆர்கனைசேஷனா இருக்கு. எங்கெல்லாம் பிஜேபி சார்பில் எலெக்ஷன் நடக்குமோ அங்கெல்லாம் மாணவர் அணியில எலெக்ஷன் நடத்துறதுல ஏபிவிபி தான் நின்று ஜெயிக்கும். இப்போ நீங்க பிஜேபியோட பி டீம்னு சொல்றது இதையும் கனெக்ட் பண்ணி பார்க்கணும். அப்ப என்னையா கூப்பிட்டா பார்க்க கூடாதா அப்படின்னு நீங்க கேக்குறீங்க. கடந்த 5 ஆண்டுகள்ல ஸ்டாலின் அரசு இருக்கும்போது ஒரு முறை கூட ஸ்டாலின் அவர்கள் ஏபிவிபியை பார்த்ததில்லை. ஏபிவிபி என்ன பண்ணியிருக்காங்க, எதிர்த்து போராட்டம் மட்டும் பண்ணியிருக்காங்க, நிறைய போராட்டங்கள் பண்ணியிருக்காங்க ஸ்டாலின் அரசு எதிர்த்து. ஆனால் ஒரு முறை கூட ஸ்டாலின் அவர்கள் அதை பார்த்ததில்லை. ஏனென்றால் சித்தாந்தப்படி, கொள்கைப்படி அது தவறானது அப்படின்னு அவர் பார்க்கவே இல்லை. உடனே நீங்க சொல்லலாம், மாணவர் அமைப்பு தானே பார்த்தா என்ன அப்படின்னு. ஏன் உங்க கட்சியில மாணவர், அது சரி, உங்க கட்சியில விஜய் அமைப்பு மட்டும்தான் இருக்கு, வேற எந்த அமைப்புனா கிடையாது, உங்க கட்சியை விடுங்க. ஏன் தமிழக இந்தியாலே மிகப்பெரிய ஸ்டூடெண்ட்ஸ் யூனியன்ஸ் வச்சிருக்கிற 3 ஸ்டூடெண்ட் யூனியன் இருக்கிற அமைப்பு உங்களோட தான் இருக்கு. இன்னைக்கு NSUI காங்கிரஸ், அது மானங்கட்ட கட்சி காங்கிரஸ், அவங்களுக்கு ஒரு ஸ்டூடெண்ட் யூனியன் இருக்கு, பெரிய யூனியன்.
கம்யூனிஸ்ட் எஸ்எஃப்ஐ மிகப்பெரிய யூனியன். ஒரு காலத்துல நான் அதில் ஒரு சிறு பங்குல இருந்திருக்கேன். நான் மெம்பர்லாம் ஆனது கிடையாது. அவங்க கொள்கைகளால் ஈர்க்கப்பட்டு கொஞ்ச நாள் அங்கே இருந்தேன். அடுத்து டைஃபை, டெமோக்ராட்டிக் யூத் ஃபெடரேஷன் ஆஃப் இந்தியா, அதுவும் கம்யூனிஸ்ட் மூவ்மெண்ட் தான். இவங்களெல்லாம் பார்க்காம நீங்க பிஜேபி மட்டும் நீங்க பாத்தீங்க அப்படின்னா, நீங்க பிஜேபியோட பி டீம்னு அவங்க சொல்றது 100% உண்மை எனக்கு புலப்படுது. நீங்க ஏன் அவங்கள பார்க்க வேண்டும்? அவசியமே இல்லையே, உங்களுக்கு அவங்கள பார்க்க வேண்டிய அவசியமே இல்லையே. ஆனாலும் நீங்க பார்க்கணும்னா யாரை பார்த்துருந்துருக்கலாம்? ஸ்டூடெண்ட் யூனியன் பார்க்கணும், உங்களோட கூட்டணி இருக்கிற அந்த கட்சியோட ஸ்டூடெண்ட் யூனியனே பார்த்துருக்கலாம். விடுதலை சிறுத்தைகள், என்எஸ், ஐயூஎம் எல்லாம் அவங்க பெரிய கட்சிகள் கிடையாது. அவங்க அன்னன்னைக்கு தங்களுக்கு என்ன ஆதாயமோ அதுபடி செயல்படுற கட்சிகள். அவங்க ஸ்டூடெண்ட் யூனியன் விங்னு ஒன்று பெரிய விங் கிடையாது. விட்டுருங்க. இந்த நான் சொன்ன மேற்கூறிய இந்த 3 அமைப்புகளும் உங்களுக்கு ஆதரவு கொடுக்குறவங்க, ஆதரவு கொடுக்க கட்சிகளை சார்ந்தவர்கள், அவர்களோட உதவியில் இருக்கிறவர்கள், அவரோட ஆர்கனைசேஷன் நீங்க சொல்லலாம். அவங்கள விட்டு நீங்க ஏபிவிபியை பாக்குறீங்க. அப்ப நீங்க பிஜேபியோட பி டீம் அவங்க சொல்றாங்க. இதுல இன்னொரு விஷயத்தை நல்லா பார்க்கணும். என்ன கொடுக்குறாங்க? கொடுக்கிற கோரிக்கை கிட்டத்தட்ட அனைத்துமே, 1-2 கோரிக்கை தான், கிட்டத்தட்ட அனைத்துமே கல்லூரி சம்பந்த உயர்கல்வி எலெக்ஷன் வைக்கிறது அப்படி இப்படின்னு உயர்கல்வியை குறித்து நிறைய சொல்றாங்க. உயர்கல்வியில இந்த கோரிக்கை எல்லாம் வைக்கணும். உயர்கல்வித்துறை அமைச்சர் யாரு? காங்கிரஸை சேர்ந்த விஸ்வநாதன் அவர்கள். அப்ப இவங்க வைக்கிற கோரிக்கை எல்லாம் என்ன? காங்கிரஸ் இன்றைக்கு கையில வச்சிருக்கிற துறை சம்பந்தப்பட்ட ஒரு விஷயம். அப்ப காங்கிரஸ்காரங்க பிஜேபிக்கு இன்னைக்கு காங்கிரஸ்காரங்களும் பி டீம் ஆகிட்டாங்க. உங்க தயவுல இந்தியாவிலே யாரும் சாதிக்க முடியாத திரு பப்பு ராகுல் காந்தி அவர்கள் தமிழ்நாட்டுல சாதிச்சு காமிச்சிட்டாரு. பிஜேபி ஆதரவு உள்ள, பிஜேபிக்கு மணிந்து போகின்ற, பிஜேபியோட அரவணைத்து போகின்ற ஒரு சிஎம்மோட கேபினெட்ல இடம் வாங்கிட்டாரு மிஸ்டர் ராகுல் காந்தி. இந்தியாவில் இதுவரைக்கும் யாருமே எந்த காங்கிரஸ்காரனாலையும் சாதிக்க முடியாத ஒரு சாதனை சாதித்து விட்டீர்கள், சந்தோஷம். இதுக்கு எங்க ஊர்ல ஒரு பழமொழி சொல்லுவான், ஏபி உங்க யூனியனை பார்க்காம பிஜேபியோட ஸ்டூடெண்ட் யூனியனை பார்த்திருக்காரு, அப்பவே அதுல உங்களுக்கு என்னன்னு தெரியுது. இதுக்கு அந்த பழமொழி எனக்கு ஒரு சில யோசிச்சு பார்த்தேன், கரெக்டா பொருந்துச்சு. இதுக்கு ஏதாச்சும் ரொம்ப கேவலமா பண்ணா எங்க ஊர்ல ஒன்று சொல்லுவாங்க, இதுக்கு நீ தும்பப்பூல தூக்கு மாட்டிடலாம் அப்படிம்பாங்க. இன்னைக்கு காங்கிரஸ் இந்த காரியத்தை செஞ்சதுக்கு அப்புறமும் சீட்டு வேணும் அதுல இருக்கிறதுக்கு நீங்களும் தும்பப்பூல, நான் சொல்ல விரும்பல, அதோட நான் நிப்பாட்டிக்கிறேன். அப்புறம் 2வது அப்படியே அங்கிருந்து நம்ம திரும்பி வருவோம், திருமாவளவன் அவர்களுக்கு வருவோம். என்ன சொன்னார் திருமாவளவன் அவர்கள், ஐயூஎம்எல் அவர்கள்? சிபிஎம்லாம் என்னைக்குமே சொல்லுவாங்க, நாங்க உள்ள வந்தா நாங்க அங்க வைக்க நான் உள்ள வரமாட்டோம், நாங்கள் கொள்கையில ஆதரவு, வெளியில இருந்து ஆதரவு கொடுப்போம், நாங்க உள்ள வரமாட்டோம், தெளிவா இருக்காங்க. ஏன்னா கம்யூனிஸ்ட் உலகங்கள ஒரு மரியாதை உண்டு. அவங்க எங்க தங்களோட மரியாதை கெட்டுவிடும், எங்க தங்களோட இது கெட்டுவிடும் நினைச்சாங்களோ அங்க சில காரியங்களுக்கு ஆதரவு வெளியில இருந்து தான் கொடுப்பாங்க. யூபிஏ கவர்மெண்ட்ல 65 எம்பிகள் தான் வெளியில இருந்து அவங்க ஆதரவு கொடுத்தாங்க. தோழர்களோட நல்ல ஒரு பழக்கம் அந்த விஷயத்துல. கொள்கையில மட்டும் நாங்க ஆதரவு கொடுப்போம், கொள்கைக்கு மீறி வச்சு நாங்க வெளியில போறதுக்கு தயாரா இருப்போங்கிறதுனால உள்ள பங்கு அங்கு வைக்க மாட்டாங்க அவங்க. அப்போ திருமாவளவன் என்ன சொன்னார், இன்னைக்கு எனக்கு ஞாபகம் வருது, நாங்க ஐயூஎம் சேர்ந்துக்கிட்டு, அதுதான் பியூட்டி, நாங்க புறவாசல் வழியா RSS வந்துரும், பிஜேபி வந்துரும், அதனாலதான் விஜய் அவர்கள் அரசிற்கு நாங்கள் ஆதரவு கொடுக்க மாட்டோம் சொல்லி. உண்மை, புறவாசல் வழியா RSS பிஜேபி வரக்கூடாது, இனி வராது, அதை விஜய் பார்த்துக் கொள்வார். என்னதான் முன்வாசல் வழியா வந்துருச்சே, முன்வாசல் வழியா RSS பிஜேபி வரும். அப்ப திருமாவளவர்களுக்கும் ஐயூஎம்எல் காதர் மொய்தீன் அவர்களுக்கும் பிரச்சனையே கிடையாது. நான் என்ன உங்கள்கிட்ட சொன்னேன், வாக்கு நாக்கா இருக்கணும், வாக்கு வாக்கா இருக்கணும். புறவாசல் வழியா பிஜேபி வர்றதை நாங்க விட மாட்டோம், RSS வரதை விட மாட்டோம். முன்வாசல் வழியா தானே வர்றோம், இப்ப பிரச்சனை இல்லை இல்லையா? கரெக்ட் தானே திருமாவளவன் அவர்களே? நீங்க என்ன சொன்னீங்க, புறவாசல் வழியா விட மாட்டீங்க, நீங்க முன்வாசல் வழியா வந்துட்டாங்க. இப்ப என்ன கொள்கை நிலைப்பாடு எடுக்க போகிறீர்கள்? ஏதோ பிஜேபி எதிர்க்கிறது மட்டுமே வாழ்நாள் கொள்கைன்னு நீங்க பேசிக்கிட்டு இருந்தீங்க. உங்க நடவடிக்கைகள் இது வரைக்கும் அப்படிதான் இருந்த மாதிரி இருந்துச்சு. ஐயூஎம்களுக்கு வேற வழியில பிஜேபி எதிர்த்து நான் பிஜேபி சப்போர்ட் பண்றேன்னு சொன்னா ஊரை விட்டு அடிச்சு துரத்திடுவாங்க காதர் மொய்தீனை. அப்போ இவங்க 2 பேரோட கொள்கை பிஜேபி எதிர்ப்பு கொள்கை தான் உங்களோட பிரதான கொள்கை. அப்ப இன்றைக்கு உங்க எல்லாம் பார்க்காம, உங்க கூட்டணியில இருக்க காங்கிரஸோட ஸ்டூடெண்ட் யூனியனை பார்க்காம, கம்யூனிஸ்டோட 2 ஸ்டூடெண்ட் யூனியனை பார்க்காம ஏபிவிபிக்கு அப்பாயின்மெண்ட் கொடுத்து பார்த்திருக்காரு. இந்த மும்மொழி கொள்கை இப்படி 1000 பிரச்சனைகள் எஜுகேஷன்ல இருக்கும்போது பார்த்திருக்காரு. என்ன பதில் சொல்ல போறீங்க? அப்போ பதவின்னு வந்துருச்சுன்னா நாங்க என்ன குட்டிக்கரனாலும் போடுவோம் அப்படிங்கிறது தான் திருமாவளவன் அவர்களும் ஐயூஎம்மும் தன்னோட புத்தியை காமிச்சிருச்சு அப்படின்னு தான் நம்ம சொல்ல முடியும். அதாவது நான் திருமாவளவனோட வன்னியர் அரசுகிட்ட நான் என்றைக்குமே நான் ஒரு இன்னொரு ஃபயர் பிராண்ட் லீடரா பார்ப்பேன். அவர் நிறைய விஷயங்களை இன்னும் அதி தீவிரமா செய்யக்கூடிய ஒரு நபர். நம்ம சமூக நீதித்துறை அமைச்சர் வன்னியரசு தான் என்றைக்குமே நான் பார்ப்பேன். அது கொஞ்சம் இவராச்சும் நியூட்ரலா பேரை திருமாவளவன் வச்சுப்பார். வன்னியரசு ஒரு வச்சது காரணமே ஈழத்தமிழர்களோட நான் இருக்கின்றேன் அந்த வார்த்தையை புலப்படுத்துறதுக்காக வச்ச பேரு. கொஞ்சம் ஃபயர் பிராண்ட் லீடர்னு சொல்லுவாங்க, அந்த மாதிரி ஒரு தலைவர். என்ன துறையில இருக்காரு இன்னைக்கு மினிஸ்டரா? சமூக நீதித்துறை. நான் அவர்கிட்ட கேட்டுக்க விரும்புறேன், வன்னியரசு அவர்களே நீங்க திருமாவளவன் கட்சியோட இருந்தாலும் ஒரு பெரிய மதிப்பு எனக்கு உண்மையில ஒரு மிகப்பெரிய போராளின்னு, நீ இண்டிபெண்டன்ட் ஆஃப் திருமாவளவன் நீங்க ஒரு மிகப்பெரிய போராளி எனக்கு ஒரு எண்ணம் உண்டு.
என்ன சமூக நீதியை ஏபிவிபி அங்க சென்று வந்துச்சுங்கிறத நீங்க எங்களுக்கு சொல்லுங்க. உங்ககிட்ட நாங்க அதுதான் எதிர்பார்க்கிறோம். அப்போ பதவி, பணம் அதுதான் அவங்களுக்கு எல்லாம் முக்கியம் அப்படின்னா இந்த மாற்றங்களுக்கு தேவையே இல்லையே. உங்களுக்கு உளுந்த ஓட்டு உங்களுக்கு கிடையாது. நீங்க கூட்டணிக்குள்ள இருந்தே துரோகம் பண்ணிட்டீங்கிற நிறைய விஷயங்கள் பின்னால இப்ப கொஞ்சம் கொஞ்சமா வெளியில வருது. அது ஒரு வெளியில வரும்போது திருமாவளவனோட இமேஜ்ங்கிறது கம்ப்ளீட்டா ஷாட்டர் ஆயிரும். அப்படி எதிர்பார்க்கவில்லை. திருமாவளவன் ஒரு கொள்கைவாதியம் நினைச்சிருக்கத இன்னைக்கு அவர் ஒரு படி இறங்கி நான் யார் அப்படிங்கறத காமிச்சிட்டார். என்னைக்கு விசிக அலுவலகத்துக்கு சோஃபா போச்சோ அன்னைக்கு அவர் காமிச்சிட்டார். நிறைய பேர் சொன்னாங்க, அதை பத்தி நமக்கு தெரியாது. ஆனால் தான் ஒரு கொள்கைவாதி அல்ல, காரியவாதி அப்படிங்கறத இன்னைக்கு அவர் காமிச்சிட்டார். எலெக்ஷன்ல எப்படியா சேர்ந்து காட்டு மன்னார் கோயில நிக்கலான்னு ஒரு ஆசை, அதை பண்ணிட்டு அப்புறம் நம்மள மினிஸ்டர் நானே மினிஸ்டர் ஆயிடலாம ஒரு ஆசை. இந்த ஆசைகள் நீங்க நோன்னு சொன்னாலும் உங்க மனசுல வரும்போதே அப்ப நீங்க அந்த ஆசைக்கு அடிமையாகிட்டீர்கள் என்ற அர்த்தம். அப்போ இவ்வளவு நடக்கும்போது பிஜேபிக்கு அவர் ஓவர்சேர், பிஜேபியை அவர் எதிரியாக பார்க்கவில்லை, பிஜேபியோட கொள்கைகள் எதிரியாக பார்க்கவில்லை, அது சார்ந்த அமைப்புகளை அவர் சந்திக்க தயாராக இருக்கின்றார் என்றால் அதோட இம்ப்ளிகேஷன், அதோட விளைவுகள் என்ன, அதை எப்படி நீங்க பாக்குறீங்கிற விளக்கத்தை திருமாவளவனும் கொடுத்தாலும், குறிப்பா ஐயுஎம்எல் காதர் மொய்தீன் அவர்கள் கொடுத்தாகணும். உங்க மக்கள் உங்களுக்கு ஓட்டு போட்டது காதர் மொய்தீன் பெரிய காகிதம் இல்லத்தவர்கள், காதர் மொய்தீன் ஒரு பெரிய தியாகின்னு ஓட்டு போடல. நீங்க பாஜக எதிர்ப்பு கொள்கையோடு இருப்பீங்கன்னா ஓட்டு போட்டாங்க. விளக்கம் சொல்லுங்க. புறவாசல் வழியா விடாம முன்வாசல் வழியா வந்தா சரியா, பிஜேபி வந்தா சரியா அப்படிங்கிற கேள்விக்கு இவங்க ரெண்டு பேரும் பதில் சொல்லித்தான் ஆகணும். அப்ப நீங்க ஒரு குற்றச்சாட்டு வைக்கிறீங்க. எலெக்ஷனுக்கு முன்னாடி திருமாவளவன் வச்சாரு, திருவாளர் விஜய் அவர்கள் பிஜேபியோட பி டீம் அப்படின்னு. இன்றைக்கு நீங்க சொன்ன வார்த்தை நடக்குது. அப்படி நடக்கும்போது உங்களோட ரியாக்ஷன் என்ன அப்படிங்கறத நாங்க ரொம்ப எதிர்பார்க்கிறோம். நீங்க என்ன செய்ய போறீங்க அப்படிங்கறத நாங்க எதிர்பார்க்கின்றோம். நீங்கள் தவறிழைத்து விட்டீர்கள் அப்படிங்கறதையாச்சும் உணர்ந்தாதான் ஒரு கட்சி ஒரு நல்ல கட்சி, ஒரு கொள்கை உள்ள கட்சின்னு சொல்ல முடியும். இல்ல நாங்க பதவிக்காக என்னவும் செய்வோம், எப்படியும் இருப்போம் அப்படின்னு நினைச்சீங்கன்னா மற்றவர்களுக்கும் உங்களுக்கும் வித்தியாசம் இல்லை. தலித்தியம் என்பது நீங்கள் பேசியது உங்கள் கொள்கை இல்லைன்னு நாங்க முடிவுக்கு வர முடியும். மீண்டும் சந்திப்போம்.